என்கிட்ட நேற்று நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். யாரும் வந்து அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அவர் கேட்டது என்ன அப்படின்னா, ப்ரோ நார்த் இந்தியாவிலலாம் வந்து இந்த கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறாங்க, முக்கியமாக தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணுறாங்க. அந்த கிராக்டு வெர்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரயில்வே அப்ளிகேஷன், ஐஆர்சிடிசி வெப்சைட் இந்த மாதிரியான நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை என்ன பண்ணுவோன்னா லைட்டாக மாடிஃபை பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ மாடிஃபை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம யூசர் ஐடியெலாம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தான் ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ண அலோவ் பண்ணோம். ப்ரோ அந்த ஒரு கிராக்டு வெர்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ டேரெக்டாக வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஆட்டோமேட்டிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஃபில் ஆகிடும். ஃப்ரம் டு ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான பேமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக். ஸோ அதனால் அவங்களால வித்தின் 20 செகண்ட்ஸ்லேயே வந்து தக்க டிக்கெட் வந்து புக் பண்ணிட முடியும். ஸோ மற்ற நார்மல் பேசஞ்சர்ஸ்னால வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து கிடைக்காது. முன்னாடி இந்த கிராக்டு வெர்ஷன் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக மும்பையில் கூட 2 பேர் வந்து அந்த ரயில்வே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணதுக்காக. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பேருக்கு இது மூலயமா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி நிறையா லேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே தெரிய வந்திருக்கு. இப்போ நம்மள மாதிரி ரெகுலர் பேசஞ்சர்ஸ்லாம் அந்த யூசர் ஐடி போட்டு அண்ட் இந்த பேமெண்ட்டுக்கு முன்னாடி அந்த கேப்சா டைப் பண்ணி பேமெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நிமிஷமாச்சும் ஆகும். ஸோ அந்த ஒரு டைமில் இந்த கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் கிடச்சிரும், நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்காது. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நடந்துட்டு இருந்துச்சு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து சாஃப்ட்வேர் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி அந்த ரயில்வே சைட்லேருந்து கரெக்டாக வந்து பிடிச்சி இந்த மாதிரி அந்த கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறது, இல்லை ஐஆர்சிடிசி வெப்சைட் வந்து ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்தியன் ரயில்வேஸ்க்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அண்ட் இமீடியட்டாக வந்து ஜெயில் அப்படி இல்லைனா பெனால்ட்டி 2மே இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணாதீங்க. டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற அந்த ரயில்வே அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ரயில் கனெக்ட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அண்ட் எவ்ரிடே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அதில் வெர்ஷன் நம்பரோட வந்து காட்டும், சரிங்களா. ஸோ பேக் எண்டில் வந்து டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய கிளிச்சஸ் இருக்கும், டிக்கெட் புக் பண்ண முடியாமல் இருக்கும், அதெல்லாமே கிளியர் பண்ணி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.